நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சங்கீதம் 146வது சங்கீதத்தை ஒரு முறை வாசிப்போம். 146 Psalms 146. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்கத்திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி புரியும், அவன் தன் மண் திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்குகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்ந்து கர்த்தர் ஆகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமென். யாவரும் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கவும், உம்மை நாங்கள் பாடவும், உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய வசனத்தை தியானிக்கவும் கர்த்தர் தந்த இந்த ஈவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனை வேலையிலும் கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருந்து உமது பிரசன்னத்தினாலே இந்த இடத்தை நிரப்பி எங்களை வழிநடத்துங்க. உமது பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா. எங்களுடைய ஆராதனை நாங்கள் செலுத்தும் போது கர்த்தருடைய சமூகத்துக்கு அது பிரீதியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலையும் கர்த்தர் நீர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்க. உமது இருதயம் இது நிமித்தம் கர்த்தாவே குளிர பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. ஆராதனை நடத்துகிற தாசனையும் நீங்கள் வழி நடத்துங்க. மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகளையும், ஆராதனையில் பாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்கள் ஆட்கொள்ளுங்கப்பா. எங்களுக்கான இந்த வாரத்திற்கான இந்த மன்னாவை கர்த்தாவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அபியாசித்துக்கொள்ள அதை நடைமுறைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. முடிவு பரியந்தம் எங்களை வழிநடத்தி எங்களை காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.
நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் நலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் நலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து
நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் பாவ பாரமெல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு எனக்காய் குருசில் மரித்த எந்தன் இயேசு நல்லவரே, எனக்காய் குருசில் மரித்த எந்தன் இயேசு நல்லவரே. இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். இம்மட்டும் என்னை நடத்தினீர். உங்கள் வாய்களை திறந்து கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு விசை, உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை ஒரு விசை சீர்தூக்கி பார்த்து, நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் தேவைகளை அறிந்து பின் வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே, எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே. இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். இம்மட்டும்
சரணத்தை பாடும்போது உண்மையிலே உணர்ந்தவர்களா அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், என்னை ஒரு நாளும் மறவார். இதை வெறும் பாடலாம் நீங்க பாடாம உங்களுடைய ஜெபமாய் மாறட்டும், ஜெபமாய் மாறட்டும். கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிறவர்களாய் இது வெறும் பாடலாய் பாடி கடந்து போகாதபடி ஒரு போதும் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடாரே, ஒரு நாளும் மறவாரே. எந்தன் இயேசு நல்லவரே, ஒரு நாளும் மறவாரே. எந்தன் இயேசு உண்மையுள்ளவர், இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும், கர்த்தாவே நீர் எனக்கு போதும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு புதிய எதிர்பார்ப்போடு இந்த காலை வேளையில் இருக்கிறீங்க? 5 மாதங்களை முடிச்சு 6வது மாதமாய் புதிய ஒரு மாதத்திற்குள்ள முதல் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரோடும் கர்த்தர் இடைபடுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார் இல்லை? ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்துக்கொண்டு அதன் வழியில் நம்ம இப்போ தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரே ஒரு வார்த்தை நம்மளுடைய இருதயங்களில் கர்த்தர் இடைபடும்படியாய், நம்மோடு கூட பேசும்படியாய், நம்மை உருவாக்கும்படியாய் இந்த வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போகிறோம். வேதத்தை இந்த நாள் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு அப்படி கடந்து போகாமல் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, தியானிங்க. இல்லை, நாம் உண்ட உணவு முழுமையாய் ஜீரணம் அடைவதற்கு நம்ம வாயிலே வச்சுக்கிட்டு இருக்குது இல்லை துப்பிட்டு போகிறதில்ல. என்ன செய்கிறோம்? நான் மட்டும்தான் அப்படி செய்கிறேனா? என்ன செய்கிறோம்? உள்ள அனுப்பிடுறோம். சுவை இங்கே மட்டும்தான் இருக்குது, அப்புறம் என்ன செய்யுது? இங்கே போனப்புறம் தெரியல. ஆனால் என்ன செய்கிறோம்? நமக்கு நரிஷ்மெண்ட் வேணும்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? உட்கொள்ளுகிறோம். அதே போல் இங்கே நீங்கள் வாயில் அசை போடுகிற சுவைக்கிறீங்க. ஆனால் வீட்டில் போய் நீங்கள் தியானிக்கும் போது தான் கர்த்தர் உங்களோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இல்லை, இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 Chronicles 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்ட இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியில தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி இந்த வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். உத்தம இருதயம் அப்படின்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். உத்தம இருதயம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போறோம். அடுத்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்குது, உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அப்படின்றார். உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை அவர்கள் மூலமா என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த உத்தமம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சண்டே மாத்திரம் நான் உத்தமனா இருக்கணும், என்னுடைய இருதயம் உத்தமமாய் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அல்ல. உத்தமம் என்பது என்னது? இட்ஸ் a லைஃப் டைம். உத்தமம் என்பது ஒரு நாள் கூத்து இல்ல, ஒரு நாள் விவகாரம் அல்ல, ஒரு நாள் மாத்திரம் உத்தமமா நம்ம இருக்கிறது அல்ல. உத்தமம் என்பது என்னுடைய லைஃப் டைம், என்னுடைய வாழ்நாள் முழுதும் நான் உத்தமமா இருப்பது தான் உத்தமம். ஒரு உத்தமன் ஒரே ஒரு விஷயத்துல தவறிட்டானா அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது? தவறை மாத்திரம் தான் பேசுறான். அதுவரையும் அவன் வாழ்ந்த வாழ்க்கையில எல்லாம் என்ன செய்யுது? அடிபட்டு போகுது.
இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியால தவறான ஒரு காரியத்தை போட்டாலும் அந்த மனுஷனுடைய இமேஜ் என்ன செய்யுது? உடைஞ்சு போகுது. ஆனால் இங்கு சொல்லப்பட்ட காரியம் மனிதர்களிடத்தில் அல்ல. ஒருவேளை நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு சிலரிடத்தில் நாம் உத்தமமா இருக்கணும்னு நினைக்கிறோம். உத்தமமா இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா இந்த நபருக்கு நான் உத்தமமா இருக்கணும் யோசிக்கிறாங்களா இல்லையா? இவர்கிட்ட மட்டும் நான் உத்தமமா இருப்பேன், யார்கிட்ட, ஆனா இவர்கிட்ட நான் என்ன செய்வேன்? அது அல்ல உத்தமம். உத்தம இருதயம் என்பது ஒரே ஒரு இருதயம் தானே இருக்குல்ல. அந்த ஒரே ஒரு இருதயம் தேவனுக்கு முன்பதாக நான் உத்தமமாய் இருக்க பழகி கொண்டேனே என்றால் எல்லா மனுஷர்களுக்கு முன்பதாக நான் எப்படி இருக்க முடியும்? ஆமா, ஒரு சில மனுஷங்கிட்ட மாத்திரம் உத்தமமா இருக்கணும்னா அடுத்தவங்கள்ட்ட நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்கிறேன், இல்லை நான் நடிக்கிறேன்னு அர்த்தம். இந்த நடிப்பு ஒரு நாள் என்ன செய்யும்? அம்பலத்திற்கு வரும், வெளிச்சத்துக்கு வந்துடும். ஆனால் என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமா இருக்குமே என்றால் எல்லா ஜனத்திற்கு முன்பதாகவும் நான் எப்படி இருக்க முடியும்? உத்தமமா இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஜனத்தை கொண்டுதான் கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க செய்யும்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமா இருப்பேன் என்றால் என்னை கொண்டு என் மூலமாய் கர்த்தர் அவருடைய வல்லமை என்ன செய்ய முடியுமா? விளங்க பண்ண முடியும். போன வாரம் வெகு சிலர் தான் பைபிள் ஸ்டடிக்கு வந்தீங்க. ஆன்லைனில் தான் நடக்குது. வெகு சிலர் தான் வந்தீங்க. அதில் சம்மரைஸ் பண்ண பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சம்மரைஸ் பண்ணி பார்க்கும்போது பவுல் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவி அவனுக்குள் வாசமாயிருந்தது. அவனுடைய ஆவி அல்ல, கர்த்தருடைய ஆவி வாசமா இருக்கும்படியினால அவனுக்குள் இருந்த கிறிஸ்து அந்த அதிசயங்களை செய்ய முடிஞ்சது, அற்புதங்களை நடக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்மளால முடியுமா? ஒருத்தருக்கும் முடியுமா? முடியாதா? முடியும். அதே வல்லமையுள்ள ஆவி, அதே வல்லமை அவரிடத்தில் இன்றும் செயல்படுகிறது. ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது உத்தம இருதயம். என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமா இருக்க முடியுதா? இல்ல. நாம் இந்த உலகத்தின் காரியங்களிலே நாம் அநேக அன்பு செலுத்துகிறவர்களாய், பேரன்பு செலுத்துகிறவர்களாய் இருந்து தேவனுக்கு உத்தமமா இருக்க முடியும்னா முடியாது. எத்தனை பேர் புரியுது? எனக்கு உலகமும் வேணும், கர்த்தரும் வேணும். கர்த்தர் தானே இந்த பூமியில் எனக்கு படைச்சிருக்கிறாரு, இதெல்லாம் ஆண்டு அனுபவிக்கதான் அப்படின்றது மாத்திரம் அல்ல. அது சரிதான், ஆண்டு அனுபவிக்கதான். ஆனால் என்னுடைய பேரன்பு, என்னுடைய என்ன சொல்றது, பேஷன் இந்த உலகத்தில் இருக்கும்போது என்னுடைய இருதயத்தை நான் கர்த்தருக்கு கொடுக்க முடியாது. நான் அதிகமாக அன்பு செலுத்துகிறவரிடத்தில் நான் உத்தமமாக இருக்க முடியும். அதுதான் சிம்பிளாக நான் சொல்லுவேன். நான் யாரை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேனோ அவர்களிடத்தில் அதிகமாய் உத்தமமாய் நான் இருக்க முடியுமா? முடியாதா? பேசுங்களேன், அட்லீஸ்ட் தலையாத ஆட்டுங்களேன், எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா அடுத்த வார்த்தை எனக்கு போகும். இல்லை, நம்ம அதிகமாய் பேரன்பு கொண்டு இருக்கிறவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யறோம்? உத்தமமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த பேரன்பு நாம் தேவனிடத்தில் இருப்போமே என்றால் எல்லா காரியங்களிலும் நான் என்ன செய்ய முடியும்? உத்தம இருதயத்தோடு கூட நான் வாழ பழகிக் கொள்ள முடியும். அப்படி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் மேலதான் கர்த்தர் தம்முடைய வல்லமைகளை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி ஆசாவின் இடத்துல சொல்றதை நம்ம படிக்கிறோம், படிச்சதை கேட்டோம். இல்ல, எதற்கு அந்த தீர்க்கதரிசி, யார் அந்த தீர்க்கதரிசி, ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி 7ஆம் வசனத்தை படிக்கலாமே. அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியாவின் ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. ஹல்லேலூயா. ஏற்கனவே அதான் சொன்னேன், சார்ந்து இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சார்ந்து இருக்கவில்லை அப்படின்னு சொல்றான். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசின்ற வார்த்தைக்கு வேறு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அனனியா என்ற தீர்க்கதரிசி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்துல வந்து என்ன சொல்றான்? நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை ரிலைடு, நீ யாரை ரிலை பண்ணிருக்கிற? யாரை சார்ந்து இருக்கிறோம்? நீ கர்த்தரை சார்ந்து இல்லாம இருக்கிறதுனால இந்த சீரிய ராஜாவின் மேல நீ என்ன செய்யற? பற்றுதலா இருந்ததுனால அவனுடைய ராணுவம் வந்து உன்னை என்ன செய்யும்? பிடித்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ ஆசாவினுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கணும். ஆசாவுக்கு ஏன் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை, கர்த்தரால் உரைக்கப்பட்ட வார்த்தை எதுக்கு அவனுக்கு வந்தது?
அவன் உத்தமனா நடக்கணும். ஏன் உத்தம இருதயத்தோடு அப்படின்ற வார்த்தை எதுக்கு சொல்லணும்? அப்போ ஒரு காலத்துல உத்தம இருதயம்னா என்ன என்பதை அவன் அறிந்திருந்தான். கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது, சார்ந்திருப்பது என்ன என்பதை அவன் அறிந்திருந்தான். அடுத்த 8வது வசனத்தையும் படிக்கலாமே. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. ஹல்லேலூயா. முன்பு ஒரு காலத்துல உனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும் போது நீ யாரை சார்ந்து கொண்டிருந்த? ஹல்லேலூயா. இங்க என்ன பார்க்கிறோம்? இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துல நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளாதபடியினால் அப்படின்னு இருக்குது. இங்க 8வது வசனத்துல நீ கர்த்தரை சார்ந்து கொண்டபடியினால் என்ன நடந்தது? மிகவும் ஏராளமான ஒரு திரளான கூட்டம் உனக்கு எதிராக வந்திருந்தது. ஆனா நீ யாரை சார்ந்து கொண்ட? நீ கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய சேனையை மடங்கடிக்கும்படி கர்த்தர் உனக்கு என்ன செய்தாரு? கிருபை கொடுத்தார். ஆனால் இப்பொழுதோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் நல்லதா இருக்குது, துவக்கம் நல்லா தான் இருக்குது. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில் நான் நடையும், என்னுடைய அர்ப்பணிப்பும், என்னுடைய சரண்டரும் எப்படி இருக்குது? வித்தியாசமா. அது கர்த்தரை நான் அன்பை நான் அணுவா ருசிக்க பழகிக்கிட்டேன். ஆனா காலப்போக்கில் என்னுடைய வாழ்க்கை, நம்ம பாட்டு பாடணும்ல, ஆயுள் முடியும் வரை, மரணம் சம்பவிக்கும் வரை நான் உம்மை தான் பிடிச்சு கொள்ளுவேன், உம்மை தொழுது கொள்ளுவேன், ஆராதிப்பேன். அதுதான் சொல்றேன், ஆராதனை வெறும் பாடல் அல்ல, அதுதான் நம்மளுடைய இருதயத்தை என்ன செய்து தேவனோடு இணைக்கும் பாலமா இருக்குது. வெறும் பாட்டா பாடாதீங்க, ஜபமாய் மாற்றுங்க. அப்ப முன்பு சரியாதான் இருந்தா, ஆனா இப்பொழுது எங்கேயோ தடம். நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஆரம்பம் கரெக்டா தான் இருக்குது, சரியா தான் இருக்குது. ஆனா போக போக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் சரியா கண்டு கொள்ளாததுனால சில குள்ள நரிகள், சில அவிசுவாசத்தை கெடுக்கின்ற காரியங்கள், சில சூழ்நிலைகள் என்ன செய்து திசை திருப்பி செல்ல வழி வகுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வாசித்த இந்த 16ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒரு பேஜை திருப்பிக் கொள்ளும். 2 நாளாம் 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். 14ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கலாமே. அபியா தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின்பு அவனை தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்நானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையா இருந்தது. அபியாவின் நாட்களுக்கு பிற்பாடு ஆசா தன்னுடைய தேசத்திற்கு, யூதா தேசம் முழுவதற்கும் என்ன செய்தான்? ராஜாவாய் மாறினான். அவன் மாறிய பிற்பாடு அவனுடைய தேசம், இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் என்னதுதான்? அமெரிக்கையா இருந்தது, பீஸ்ஃபுல்லா தான் இருந்தது. துவக்கத்தில் கர்த்தரை குறித்த ஒரு வைராக்கியம் பாராட்டிய ஆசா, அவன் ராஜ்யபாரத்திற்கு வந்த பிற்பாடு அவன் அமெரிக்கையாய் கர்த்தர் என்ன செய்தார்? கொடுத்தார். கல்யாணம் ஆனோட நான் நல்லா பீஸ்ஃபுல்லா தான் போகுது பாஸ்டர். 2 மாசம் 3 மாசம் தான் என்ன செய்து புயல் கிளம்புது, எங்க இருந்து கிளம்புதுன்னே தெரியல பாஸ்டர் அப்படின்றமா இல்ல. ஆரம்பத்துல நல்லா தான் அவனுடைய வாழ்க்கை தொடங்கிச்சு. அடுத்த வசனம் பாருங்க, 2ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அநேக இடங்களில் நீங்க பார்க்கலாம். தேவனுக்கு விருப்பமாய் செய்த ஒவ்வொரு ராஜாக்களை பற்றியும் அவனுடைய காரியங்கள், அவன் தேவனுடைய பார்வையில் நன்மையும் செம்மையுமாய் செய்தான் என்ற வார்த்தை நீங்க அநேக இடங்களில் பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாருடைய பார்வைக்கு? கர்த்தருடைய பார்வைக்கு. இன்னைக்கு விசுவாசிகளாகிய நீங்களும் நானும், என்னுடைய பார்வைக்கு நான் சரியாதான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் என்னை தேவனை விட்டு பின்மாறி செய்வதற்கு முதல் படியாய் மாறுது. யார் தீர்மானிக்கிறார்? என்னுடைய பார்வைக்கு, எனக்கு என்னுடைய கான்ஷியன்ஸ்க்கு நான் எதுவும் தவறு பண்ணல, என்னுடைய அறிவுக்கு எட்டுன அளவுக்கு நான் என்ன செய்யல, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல, என்னுடைய பார்வைக்கு என்றதை நாம் மாற்றிக்கொள்கிறோம். இவன் என்ன செய்தான்? கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஹல்லேலூயா. என்னுடைய இருதயம் உத்தம இருதயமாய் நான் காத்துக்கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பார்வைக்கு நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? இந்த மாதத்தில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. இந்த ஜூன் மாதத்தில், கர்த்தாவே என்னுடைய விருப்பம். நம்ம அழகா ஜெபம் பண்றதுல ரொம்ப அழகா ஜெபம் பண்ணுவோம்ல, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டு கடைசியில இருந்தாலும் என்னுடைய விருப்பம் அல்லப்பா, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படியே முடிச்சிடுறது. சேஃபர் சைடு நடந்தா பார்ப்போம், இல்லைன்னா அவருக்கு சித்தம் இல்லை போல இருக்கு. சிம்பிள். ஆனா இவன் சொல்றான் தேவனுடைய பார்வையில நன்மையும் செம்மையுமாய் செய்தான். அடுத்த வசனத்தை பார்ப்போம். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரத்தோப்புகளை வெட்டி.
அப்போ தன்னுடைய தகப்பனுடைய நாட்களில் இந்த காரியங்கள் எல்லாம் இருந்தது. அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டினான். நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும்? அகற்றணும், உடைக்கணும், வெட்டணும். என்னென்ன காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அகற்ற, அது அப்படியே அப்புறம் ஸ்லோவா போயிடும், அப்புறம் பார்த்துக்கலாம். அகற்றாம இருக்கிறோமோ என்னுடைய உத்தம இருதயத்திற்கு அது என்னது? பாதிப்பாய் மாறும். எந்த சிலைகள், எந்த ஐடல், எந்த கர்த்தருக்கும் மேலான காரியங்களை நான் வைத்திருக்கிறோம், அதை என்ன செய்யணும்? உடைக்கணும். விக்கிரக தோப்புகளை என்ன செய்யணும்? வெட்டணும். இங்க எல்லாத்தையும் அடிக்கணும், வெட்டணும். பாஸ்டர், நான் ரொம்ப சாஃப்ட் பாஸ்டர். இல்ல, வெட்ட வேண்டியதை வெட்டினாதான் வளர வேண்டியது. ஆமா, பெற்றெடுத்த குழந்தை என்னுடைய தொப்புள் கொடி என்ன செய்யணும்? வெட்டி தான் ஆகணும். இல்லை எனக்கு ஐயோ எனக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டேன், தொப்புள் கொடியிலே இருந்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. வெட்ட வேண்டியதை வெட்டணும், அகற்ற வேண்டியதை அகற்றணும், உடைக்க வேண்டியதை நான் என்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக உத்தமமா இருக்கணும்னா இந்த காரியங்கள் எல்லாம் நான் என்ன செய்யணும்? தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை அவன் என்ன செய்தானா? உடைத்தான், அகற்றினான், வெட்டி எறிந்தான். அதுதான் கர்த்தருடைய பார்வையில் என்ன இருந்தது? நன்மையும் செம்மையுமாயிருந்தது. அவனுடைய பார்வையில் அல்ல, தேவனுடைய பார்வையில் நன்மையும் செம்மையுமா இருந்தது. 4வது வசனம், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. ஹல்லேலூயா. 2 காரியம். தேவனுடைய சமூகத்துல நான் கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்களை அகற்றுகிறேன். இன்னொன்று, கர்த்தர் கேட்டுக்கொள்ளுகிற காரியங்களை செயல்படுத்தணும். இதுதான் 2ம். இல்ல, சில நேரம் நான் யாரும் அம்பு தும்புக்கும் போறதில்ல, நான் பாட்டுக்கு இருக்கிறேன். அப்படி அல்ல. சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் அகற்றுகிறான், உடைக்கிறான், வெட்டுகிறான். அதே வேளையில் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனைகளின்படி செய்யவும் யூதாவுக்கு என்ன செய்தானா? கற்பிக்கிறான். இன்னைக்கு என்னையே நான் டீச் பண்ணணும். என்னுடைய சரீரத்தையே நான் என்ன செய்யணும்? டீச் பண்ணணும், பயிற்சி வைக்கணும். என்னுடைய சரீரம் சொல்லுது இதெல்லாம் போலாம், இதெல்லாம் செய்யலாம். ஆனா கர்த்தருடைய கற்பனைகளை நான் என்ன செய்யணும்? நான் பழகி கொள்ளணும். உத்தம இருதயத்தை காட்டிக்கொள்வது. நான் என்னுடைய பார்வையில் நான் நினைச்சதெல்லாம் சரின்னு நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில சரியா? தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள், அவனுடைய ராஜ்யபாரத்தில் எதெல்லாம் அகற்றப்படணுமோ அதை எல்லாம் என்ன செய்தான்? அகற்றினான். எது கற்றுக் கொடுக்கணுமோ அதை என்ன செய்தானா? கற்பித்தான். சபையானது சில காரியங்களை கண்டிக்கணும், அதே நேரத்தில் என்ன செய்யணும்? உருவாக்கணும். அதுதான் சபை. இல்ல, கண்டிப்பும். வீட்டில் எல்லாரும் பிள்ளைங்களை கண்டிக்கிறோமா? இல்ல, ஒரு தவறு செய்தா கண்டிக்கிறோம், அதே நேரத்தில் அவர்கள் என்ன சொல்றோம்? சொல்லி கொடுத்து உருவாக்குகிறோம். அதுதான் வீடு. வீட்டில் சபையானது ஒரு குடும்பமாய் எண்ணப்பட்டால் சபையில் சில காரியங்கள் என்னப்படும்? தேவையற்ற காரியங்களை வெட்டி எறியணும், அகற்றணும். வெட்டும் போது கஷ்டம் இருக்குதா இல்லையா? இல்ல, கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் நம்ம உருவாக்கப்படுகிறோம். கட் பண்றதோட அல்ல, உருவாக்கப்படுகிறோம். ஏன்னா நாம் உருவாக்கப்படாமல் நம்ம பொண்ணா விளங்கணும் அப்படின்னா, நாம் ஜொலிக்கணும் அப்படின்னா சில ப்ராசஸ் நமக்கு அவசியமா இருக்குதுல்ல. அதே தான் நான் எடுக்க வேணாம், நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 1:12 சொல்லப்படுது, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிய பின்பு அப்படின்னு இருக்குது. உத்தமனாய் விளங்கிய பின்புதான் அவனுக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு தேவன் நம்மை உத்தமனாய் மாற்றுவதற்கு, உத்தம இருதயம் எனக்குள்ள வருவதற்கு கர்த்தர் என்ன செய்றாரு? அநேக உருவாக்குதலை, பயிற்சிவிப்பதலை கர்த்தர் என்ன செய்றாரு? என்ன கொண்டு போயிட்டே இருக்கிறார். சில விக்கிரகங்கள் நமக்கு எதிர்க்க வருது. இதை நம்ம அனுமதிக்கிறோமா இல்ல நிராகரிக்கிறோமா? இல்ல, சில காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நம்ம காம்ப்ரமைஸ் பண்றோமா இல்ல நம்ம என்ன ரெசிஸ்ட் பண்றோமா? தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர் தேவன் தான். ஆபீஸ்ல நடக்கிற பாலிடிக்ஸ்ல நானும் பங்கு பெற்றதான் என்னுடைய இருப்பை நான் தக்க வைத்துக்கணும், அப்படி அல்ல. நீங்க யார் என்பதை நீங்க அந்த இடத்துல நிறுத்தினாதான், உத்தம இருதயத்தை நீங்க கர்த்தருக்கு தெரியப்படுத்தினாதான் கர்த்தருடைய வல்லமை உங்கள் மூலமா என்ன செய்யும்? செயல்படும்.
ஏன் நம்ம செயல்படாத கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்? ஏன் நம்ம பயன்படாத கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்? ஏன் நம்மால் உபயோகிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம்? என்னுடைய இருதயம் இன்னும் உத்தமமா என்ன செய்யல? கர்த்தருடைய பார்வையில காணப்படலை, கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய காரியங்களில காணப்படாது இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 6வது வசனத்தை கூட பார்க்கலாமே. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல், கர்த்தருடைய காரியங்களில் அவன் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள், விக்கிரகங்கள், இவளை எல்லாவற்றையும் தேசத்தில் இருந்து தொடச்சி எரிஞ்சா, அதற்கு மாறாக கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படியும்படி கேட்கும்படி கற்பித்தான் என்று சொல்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த தேசம் எப்படி இருந்ததா? அமெரிக்க ரெஸ்ட் இல்ல, ரெஸ்ட் எல்லாருக்கும் தான் தேவை இல்ல? லீவ் விட்டனா ஆமா, எத்தனை மணிலாம் பார்க்கறது இல்ல, விருப்பமான நேரத்தில் நம்ம எந்திரிக்கலாம். ரெஸ்ட் கர்த்தர் அந்த தேசத்துல முழுதுமா என்ன செய்தாரா? நான் சொல்ற ரெஸ்ட் பிசிக்கல் ரெஸ்ட் மாத்திரமல்ல, அநேக நேரம் நம்மளுடைய சரீரம் நமக்கு ரெஸ்ட் இருக்குது, ஆனால் நம்மளுடைய மன சோர்வு தொடர்ந்து கொண்டே இருக்குது இல்ல? நம்மளுடைய மன சோர்வு, ஒரு மன ரீதியாக சரீர பிரகாரமான தூக்கம் நல்லா தூங்குறோம், 8 மணி நேரம் தூங்குறோம், ஆனால் என்னுடைய மைண்ட், என்னுடைய சரீரம் தூங்கினாலும் கூட சில வெயிட் நம்ம அப்படியே கேரி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இளைப்பாறுதல் என்பது சரீரத்திற்கு மாத்திரமல்ல. அவரோட சொன்னீங்க என்ன பார்க்குறோம்? நம்மளுடைய இருதயம் சில நேரம் பாரத்தோடு கூட இருக்குது. நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து, வேலை குறித்து, திருமண காரியங்கள், இப்படி அநேக காரியங்கள். நம்ம ரெஸ்ட்ல தான் இருக்கிறோம். அமெரிக்கையா இருந்துதான் தேசம், ஆனால் இன்னைக்கு அநேக நேரம் நம்ம புறம்பாய் நல்ல ஒரு அமெரிக்கையான சூழ்நிலை தான் இருக்குது, ஆனால் உள்ளான நமக்கு என்ன செய்யல? சில நேரங்கள் அந்த ரெஸ்ட் நமக்கு இல்லை. அநேக காரியங்கள், ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஒரு வேளை இருக்கலாம், சரீர பலவீனங்கள் ஒரு வேளை இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த கவலை ஒரு வேளை இருக்கலாம், ஆனால் இது எல்லாம் அமெரிக்கைன்னு சொல்ற வார்த்தை எல்லாம் உள்ளடங்கும். வேதத்தில் படி சொன்ன காரியம், அவனுக்கு விரோதமாக யுத்தங்கள் இல்லாது இருந்தது, தேசம் அமெரிக்கையா இருந்தபடினாலே யூதாவில அரணான பட்டணங்களை. எப்போ ஒரு பீஸ்ஃபுல் சிச்சுவேஷன் இருக்குதோ, எப்போ தேவனால் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ, ஒரு பெருக்கம் உண்டாகும். ஒரே ஒரு ஆமென் தான். அப்போ ஒருத்தர் தான் அனுபவிச்சிருக்கிறாங்க, அப்படிதானே? தேசம் ஒரு அமெரிக்கையாய் ஒரு பீஸ்ஃபுல் சிச்சுவேஷனை கொடுக்கும்போது ஒரு பெருக்கம் உண்டாகும், ஒரு எக்ஸ்பேன்ஷன் உண்டாகும். பிரச்சனையில் பாடுகள் இருக்கும்போது ஒரு பிரச்சனை ஒரு எக்ஸ்பேன்ஷன் உண்டாகும். நான் சில தேசங்களை பெயரை சொல்லலை, ஆனால் அந்த தேசங்களில் ஒரு வன்முறை உள்ள ஒரு போர் பதட்டம் இருக்கிற இடத்துல அழகான ஒரு பில்டிங் கட்டலாம்னு யாராவது நினைப்பாங்களா? யாரும் நினைக்க மாட்டோம். பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல அழகான ஒரு வீடு கட்டணும் தான் எல்லாரும் யோசிப்போம். அப்போ தேசம் அமெரிக்கையா இருந்தது. உங்களை பிள்ளைகளை குறித்தோ இல்லை பொருளாதாரத்தை குறித்தோ சரீர பலவீனங்களை குறித்தோ நம்ம என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. பாருங்க, இல்லை இங்கே தான் நம்ம பார்க்குறோம். நம்ம 16ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நம்ம பார்த்தோம், எடுக்க வேண்டாம். நம்ம என்ன சொன்னோம்? நீர் கர்த்தரிடத்தில் பட்சமாக இருக்கும்போது எத்தியோப்பியர்களை கர்த்தர் மேற்கொள்ளும்படி உனக்கு என்ன செய்தார்? கிருபை செய்தாரே, நீ ஏன் அதை விட்டு விட்டாய் அப்படின்னு சொல்லி அனனியா தீர்க்கதரிசி ஆசாவின் இடத்துல சொல்வதே நாம் வாசித்தோம். இங்க என்ன நடக்குது பாருங்க. அதே நம்ம 14வது வந்து 14க்கே வந்துடலாமே. 14 வந்துட்டு 8வது வசனத்தை படிப்போம். யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3,00,000 பேரும், பென்யமீனே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். ஹல்லேலூயா. தேசம் அமெரிக்கையா இருந்தது, பீஸ்ஃபுல்லா இருந்தது. அப்போ இவருக்கு என்ன ஒரு யோசனை வருது? நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னதான் பார்க்கலாம்ல. நம்ம எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது அப்பதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்ம செக் பண்ணுவோம். எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்கு, இப்போ நம்ம எவ்வளோ வச்சிருக்கிறோம், நம்மளுடைய படையின் வீரர்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறான். ஏன்னா இது கர்த்தர் தான் அவனுடைய கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை செய்ததுனால தேசம் அமெரிக்கையா இருந்தது, பட்டணங்கள் எங்கேதோ யுத்தம் இல்லாது இருந்தது. இவன் இஷ்டமானதை கட்டுனா, அதுக்கப்புறம் என்ன செய்யறான்? நம்மகிட்ட எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்க்கலாம், நான் எவ்வளோ பவர்ஃபுல் கிங்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவன் ஈட்டி பிடிக்கிறவங்க 3,00,000 பேர், எல்லாம் சேர்த்து எவ்வளோ பேர் வராங்க? 5,00,000 மொத்தமா 5,80,000 பேர் வராங்களா?
ஆமாம், கணக்கு கிளாஸ் எடுக்கலாம் டைம் இல்லை. நீங்கள் கூட்டி பாருங்கள், 3 லட்சத்தி இவ்வளோ பேர், அப்புறம் 2 லட்சம், 5,80,000 பேர் அவருடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. என்னைக்கு நான் தேவனை விட்டு என்னுடைய பலன் என்ன என்று கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சனோ, அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? இன்னொரு காரியத்தை சொல்கிறார், இன்னொரு காரியத்தை செயல்படுறாரு, அனுமதிக்கிறார். என்னுடைய பலனை நான் எப்போ போஸ்ட் பண்ணணும்னு அந்த தாட் வரும்போது, அடுத்த வசனத்தை படிக்கலாமா? 9வது வசனம். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். என்ன நடக்குது? அப்பதான் எண்ணி முடிக்கிறான். என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய பலன் என்னன்னு பார்க்கும்போது தான் எத்தியோப்பியாவிலிருந்து ஒரு கிங் வராரு. என்ன செய்யறதுக்கு வராரு? இவனோடு யுத்தம் பண்ண வராரு. இவனும் போய் நிற்கிறான். அவனுடைய எண்ணிக்கை எவ்வளவா இருக்குது? ஆமா, நம்மளுடைய பிரச்சனை, நீங்க பிரச்சனைகள் சந்திக்கும் போதெல்லாம் பாருங்களேன், உங்களால் மேற்கொள்ள முடியாதபடி தான் பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனைகள் யாரால் மேற்கொள்ள முடியும்? ஹல்லேலூயா, நல்ல பதில் சொல்றீங்க. அப்போ நம்ம யாரை சார்ந்து இருக்கணும்? இங்கே கரெக்டாக தான் சொல்கிறோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோன்றது தான் முக்கியம். என்னுடைய பலனை செக் பண்ணுறான் அவன். என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கும்போது தான் எத்தியோப்பியர்லேருந்து ஒரு ராஜா வரார் போர் செய்வதற்கு. இவனிடத்தில் இருந்தது 5,80,000. ஆனால் அவனிடத்தில் இருந்தது எவ்வளோ? 10 லட்சம் பேர் ப்ளஸ் 300 ரதங்களும் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் எப்படியாவது சமாளிக்கலாம்னு யோசிக்கல. அது வரையும் பாருங்க, அவனுடைய இருதயம் தேவனிடத்தில் இருந்தபடியினால், தேவனை சார்ந்து கொண்டு இருந்தபடியினால் என்ன நடக்குது? 11வது வசனத்தில் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எவ்வளோ ஆழமான வார்த்தை தெரியுமா? அவன் யோசிக்கிறான், என்னுடைய சேனைகளை காட்டிலும் அவன் ஆல்மோஸ்ட் டபுளாக தான் இருக்கிறான். ஆனால் அவனை நான் எளிதில் வெற்றி கொள்ள முடியாது. ஆனால் நான் யாரை சார்ந்து இருக்கிறேன்? அவன் என்ன சொல்றான் பாருங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் இந்த ஏராளமான கூட்டத்தை எதிர்கொள்ள வந்தோம். உம்மை சார்ந்து, இந்த வார்த்தையை நல்லா கவனமாக கேளுங்க. நான் யாரை சார்ந்து இருக்கிறேனோ, என்னுடைய இருதயம் உத்தம இருதயம், நான் உத்தம இருதயம், கர்த்தருக்கு நேராய் உத்தம இருதயம் உள்ளவனா நான் இருக்கிறேன்னா, கர்த்தரை சார்ந்தவனா நான் இருக்கணும். நம்ம சொல்கிறோம், அடையா நான் கர்த்தரை தான் சார்ந்து இருக்கிறேன். ஆனால் we have other plans. எப்பொழுதுமே ரெண்டு மூணு பிளானை வச்சுக்கிட்டு தான் கர்த்தரிடத்தில் போகிறோம். இல்லை, இது ஒன்று தான் கர்த்தாவே, ஒரே ஒரு காரியம் தான், நான் இதை தான் நம்பி இருக்கிறேன், உண்மை தான் நம்பி இருக்கிறேன், உண்மை தான் சார்ந்து இருக்கிறேன். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அறிந்து இருக்கிறார். அவனால முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் யுத்த களத்துக்கு போறான். என்ன சொல்றான்? நான் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராய் வந்தோம் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல பேசும்போது, கர்த்தர் அவனுக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறாரு. அவனுக்கு முன்பதாக எத்தியோப்பியாவினுடைய சேனைகள் எல்லாம் என்ன செய்தது? எல்லாம் ஓடி போனாங்க. திரும்பவும் இந்த ஆசாவுக்கு எதிராய் தலை தூக்க முடியாதபடி கர்த்தர் அவர்களை என்ன செய்தாராம்? முறியடித்தார். இன்னைக்கு உங்களை சொல்றேன், என்னை காட்டிலும் பெரிய ப்ராப்ளமா இருக்குதுன்னா, இந்த ப்ராப்ளத்தை காட்டிலும் பெரியவர் தான் நான் ஆராதிக்கும் தேவன் என்கின்ற உணர்வு நமக்கு இருந்தா நாம் அவரை சார்ந்து கொள்வோம். நம்மளுடைய மைண்ட் என்ன வருது? எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் நீட் இருக்குது, இவ்வளோ காசு வேணும்னா உடனே நம்ம மைண்டில் யார்கிட்ட கேட்கலாம், எங்க லோன் போடலாம் யோசிக்கிறோமா இல்லையா? நம்முடைய சரீரம் பிரகாரமான யோசனைகள் நம் தேவனை விட்டு தேவனிடத்தில் சேர முடியாதபடி, உத்தம இருதயம் உள்ளவர்களா இல்லாதபடி என்ன செய்தது? நீங்க உத்தம இருதயம் உள்ளவர்களா இருந்தா உங்களுடைய தேவைகளை கர்த்தர் என்ன செய்வாரு? பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நின்று பேசுற பாஸ்டர்காரனா அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அவரை சார்ந்து இருக்கும் போது தான் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அவரை அண்டிக் கொள்ளும் போதுதான் என்னுடைய இருதயம் என்ன செய்யும்? அவருக்கு முன்பதாக உத்தமமாய் காணப்படும். ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யணும்? செக் பண்ணி பார்க்கணும்ல. ஹாஸ்பிட்டல் போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? இப்போலாம் அது பண்றது இல்லை. இப்போலாம் ஸ்டெத்தஸ்கோப் சும்மா நான் டாக்டர்னு காட்டிக்கிறதுக்காக தான் போடுற மாதிரி இருக்குது. முன்னாடிலாம் போனோட முதல்ல என்ன செய்வாங்க? மூச்சை இழுத்து விடுங்க, மூச்சை உள்ளே இழுங்க, வெளியில் விடுங்கன்னுவாங்க. இப்போ அதெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை.
தெரியல இந்த டெக்னாலஜி நமக்கு இல்லை. அப்போ ஹார்ட் கண்டிஷன், என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமம் உள்ளதா இருக்கிறதா என்று நான் என்ன செய்யணும்? பார்த்து கொள்ளணும். அவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் என்னுடைய இருதயத்திலிருந்து நான் என்ன செய்யணும்? உடைக்கணும், வெட்டணும், அகற்றணும். அதற்கு மாறாக அவருடைய வார்த்தைகளையும் கற்பனைகளையும் நான் என்ன செய்யணும்? தியானிக்க தொடங்கணும். இல்லை, அப்போ இதை தான் அவர் சொல்றாரு. இதை தான் அனனியா தீர்க்கதரிசி சொல்றான். எப்பா நீ இப்ப நீ இன்னொருவனை சார்ந்து கொண்ட, ஆனால் இதற்கு முன்பதாக நீ கர்த்தரை சார்ந்து கொண்டவனா இருந்ததுனால உனக்கு ஏராளமான ஒரு சேனை வந்த போது கூட என்ன செய்தார்? கர்த்தர் உன்னை காத்தார். சரி, 15ஆம் அதிகாரத்தில் இன்னொரு முதல் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இது ஒரு ஃபேமஸ், நல்ல புகழ் வாய்ந்த ஒரு வசனம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். நீங்க என்னை தேடுனா எனக்கு நீங்க என்ன செய்வீங்க? நான் உங்களுக்கு தென்படும். என்னை விட்டீங்கன்னா, தேவன் எதையும் நான் மறுபடியும் சொல்றேன், போன வாரமும் சொன்ன, அவர் எதையுமே கட்டாயப்படுத்தி நம்மை செய்கிற தேவன் அல்ல. ஃபோர்ஸ் பண்ணி ஒரு காரியத்தை செய்யின்னு சொல்லுகிற தேவன் அல்ல. நம்மளுடைய சுய விருப்பத்தின்படி அவர் என்ன செய்யறார்? நம்மை வடிவமைக்கிற தேவனா இருக்கிறார். வாட் இஸ் யுவர் சாய்ஸ்? நீ என்ன தேர்ந்தெடுத்துக்கிறியா இல்லை அதை தேர்ந்தெடுத்துக்கிறியா? நமக்கு ஃப்ரீ வில்ல கொடுக்கிறார். நம்முடைய விருப்பத்தின்படி தான் அவர் என்ன செய்யறார்? என் மகன் என் மகள் என்னை தெரிந்து எடுத்துக் கொள்வாளான்னு சொல்லி பார்க்கிறார். அப்போ இங்க சொல்லப்பட்ட காரியம் பாருங்களேன், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை. இங்கேயும் ஒரு தீர்க்கதரிசி தான் நான் சொல்றேன் பாருங்களேன். ஒரு மனுஷனுடைய இருதயம் கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது, நாம் தவறுகிற நேரங்களில் எல்லாம் கர்த்தர் ஊழியக்காரனை அனுப்பி அவருடைய வார்த்தை என்ன செய்வாரு? கொடுப்பார். நல்லா கவனமா கேளுங்க. என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு நேரா தான் இருக்குது, ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல நான் பின்னடைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையுதுன்னா, கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய ஜனம் ஒரு வார்த்தையை பேசி உங்களை என்ன செய்யும்? நல்வழிப்படுத்தும். ஆசா அதுக்கு கேட்கிறவனா இருந்தபடியினாலதான் அவனுடைய உத்தம இருதயம், தேவனுக்கு முன்பதாக உத்தம இருதயம் உள்ளவனா இருந்தபடியினால் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை அவர் என்ன செய்யறாரு? அவனுக்கு அனுப்புகிறார். 7வது வசனத்தை படிப்போமே. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். ஹல்லேலூயா. அடுத்த வசனமும் கூட 8. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தை கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமின் தேசம் அனைத்திலும் எப்ராஹிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து. ஒரு மனிதன் எப்போ நல்லா தானே ஸ்டார்ட் பண்ணா, ஆனா எவ்ரி டே என்னையே நான் என்ன செய்யணும்? சரி செய்து கொள்ளும்படி நான் அறிந்து ஆலோசனை செய்யணும். அறிந்து ஆராயாமல் விட்டா என்ன நடக்குது பாருங்க. நாம 14வது அதிகாரத்தில் பார்த்தோம். அவன் ராஜ்யபாரத்தில் வந்த உடனே விக்கிரக தோப்புகளை வெட்டுனா, சிலைகளை உடைச்சான், வெட்டுனா, அகற்றுனா எல்லாம் பார்த்தோம். மறுபடியும் இந்த தேசத்தில் என்ன இருக்குது? இன்னொரு தீர்க்கதரிசி மூலமாய் ஓதேத் என்கின்ற தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? திடன்கொள் அருவருப்புகளை யூதா பெஞ்சமின் அனைத்து தேசத்திலும் என்ன செய்யறானா? அவன் பிடித்து வந்த பட்டணத்திலும் என்ன செய்யறான்? முற்றிலுமாய் அகற்றுகிறான். அவன் கான்கர் பண்ண வின் பண்ண ராஜ்யத்தில் இருந்து வருகிற தேசத்தினுடைய அருவருப்புகளையும் அவன் அகற்றுகிறான். அதுக்கப்புறமா என்ன செய்யறான்? கர்த்தருடைய மண்டபத்தில் முன்னிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை, எங்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கென்று பலிபீடம்னா என்னது? செப்பரேஷன். எனக்கும் நான் கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டதில் ஏதாவது ஒரு டிஃபைல்மெண்ட், ஏதாவது ஒரு அசுத்தம் வந்ததுன்னா அது உடனே நான் என்ன செய்யணும்? புதுப்பிக்கணும். நான் ஒரு நாள் புதுப்பிக்கிறதுல மெயின்டெனன்ஸ் அவசியம். அந்த மெயின்டெனன்ஸ் தான் என்னுடைய வேத வாசிப்பும் ஜெபமும். அனுதின வேத வாசிப்பும் ஜெபமும் என்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு என்னது? அது போதுமானதா இருக்கு. 8வது வசனத்தில் பார்த்தோம்ல, அப்போ அவனை புதுப்பிக்கின்ற ஒரு இடமா மாறுது. அதற்கப்புறம் பாருங்க 11வது வசனத்துல, தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக்கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு.
ஹல்லேலூயா. எவ்வளவா? 700 மாடுகளையும் 7000 மாடுகளையும் கர்த்தருக்கென்று என்ன செய்கிறான்? பலியிடுகிறான். ஹல்லேலூயா. தேவனுக்கு பலியிடுகிறவனாய் கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்தது மாத்திரமல்ல, அவன் பிடித்து கொண்டு வந்த எல்லா சம்பத்துகளையும் கர்த்தருக்கென்று பலியிடுகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் கர்த்தரால் இந்த கனத்தை பெற்றேன், கர்த்தருக்கு நான் என்ன கொடுத்தேன்? ஹல்லேலூயா. நாட் ஃபினான்ஷியல் காரியத்திற்கு மாத்திரமல்ல, பொருளாதாரத்தை மாத்திரமல்ல, என்னுடைய நேரத்தை, என்னுடைய உழைப்பை நான் கர்த்தருக்கு செலுத்துகிறேனா? என்னுடைய தனிப்பட்ட அறையில் நேரத்தை கர்த்தருக்கென்று நான் ஜெப வாழ்க்கையில் பிறருக்காக ஜெபிக்கிறேனா? ஊழியத்திற்காக ஜெபிக்கிறேனா? ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறேனா? என்னுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய பலிபீடத்தில் நான் செய்கின்ற காரியம் என்ன? ஹல்லேலூயா. மறுபடியும் அவன் செய்கிறான், கர்த்தருடைய காரியங்களை அதிகமாய் செய்கிறான். 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தோப்புகளில் அருவருப்புகளை விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாயின் தாய் அவங்க அம்மா செஞ்ச அந்த வசனத்தை படிக்கலாமே. 16. தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டரித்து போட்டான். குப்பமேட்ல என்ன செய்தான்? தன்னுடைய தாயா இருந்தாலும் கூட விக்கிரக தோப்புகளை இல்ல, விக்கிரகத்தை ஆராதனை செய்கின்ற அந்த பழக்கத்தை அவன் என்ன செய்தான்? முற்றிலுமாய் அழித்து போட்டான். தாயை காட்டிலும் தேவன் என்ன செய்கிறான்? மையப்படுத்தி தன்னுடைய இருதயத்தை தேவனிடத்துல உத்தமமாய் இருக்கிறபடினால அவன் இந்த காரியங்களை செய்ய முடிந்தது. காம்ப்ரமைஸ் இல்ல. தப்புனா தப்பு தான். அடுத்தது 17வது வசனத்தையும் படிப்போமே. மேடைகளோ இஸ்ரவேலிலிருந்து தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கால, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு காரியம். மேடைகளோ இஸ்ரவேலில் இருந்து தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமாய் இருந்தது. ரெண்டு கான்ட்ரடிக்ஷனா இருக்குல்ல. மேடைகளை தகர்க்கல, ஆனா அவன் என்ன செய்தான்? கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமா இருந்தான். அப்போ தன்னை அறியாமல் சில செய்கின்ற காரியங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, ஆனால் தேவனுக்கு முன்பதாக உத்தம இருதயத்தோடு இருந்தான். இப்ப புரியுதா? நம்ம வாசித்த 16ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்துடைய சாராம்சம். உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமைகளை வெளிப்படுத்தும்படிக்கு அப்படின்றதுடைய அர்த்தம் என்ன? ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்துல இருதயத்தை உத்தமமாய் காட்டிக்கொள்வானா என்றால் அவனை கொண்டு கர்த்தர் வல்லமையா என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். நீங்க எந்த வேலையெல்லாம் இருக்கலாம், நீங்க இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல சாதாரணமா டீயை கொண்டு போற ஒரு ஆபீஸ் பாயா இருக்கலாம். கர்த்தர் எல்லாம் உலகம் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்லாப் வச்சிருக்கு, ஒரு ஹைரார்கி வச்சிருக்கு, ஒரு காரியம் இருக்குது. ஆனால் தேவனை தேடுகிற பிள்ளைகள் எல்லாரும் அவர் என்ன செய்கிறாரு? ஒரு சிறிய காரியத்தை கொண்டு அவர் பெரிய சேனைகளை முறியடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ அவன் நாட்களில் எப்படி இருந்தானா? உத்தமமாய் இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. இல்லை 18வது வசனம். தன் தகப்பனும் தானும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். எங்க கொண்டு வந்தானா? தன் தகப்பனும் தானும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் தேவனுடைய எங்க இருந்து எங்க போச்சு? அவனுடைய அரண்மனையிலிருந்து தேவ ஆலயத்துக்கு போச்சு. அதுவரையும் உத்தமமா இருக்கிறான். என்னுடைய காரியங்கள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தும்படி, பிரியப்படுத்தும்படி தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போச்சு. அதனால அடுத்து 19வது வசனம். ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. 35 வருஷம் எப்படி இருந்ததா? யுத்தமே இல்லை. காரணம், அவனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில ரொம்ப கவனமா செலுத்தி தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தபடினால தேவன் ஒரு அமெரிக்கையை கொடுத்தார். யுத்தம் இல்லாதிருந்தது. எத்தனை வருஷம்? 35 வருஷம் யுத்தம் இல்லாமல் இருந்தது. அடுத்தது வருமே 16:1. ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து. இங்கதான் அடுத்தது பிரச்சனை வருதுல. ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினார். என்ன நடந்தது? ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா அவனுக்கு விரோதமா என்ன செய்யறான்? ஒரு காரியத்தை செய்யறான். 35 ஆண்டுகள்
அமெரிக்கையா இருந்தது, யுத்தம் இல்லாது இருந்தது. 36வது வருஷத்துல ஒரு பிரச்சனை வருது. இங்கதான் நம்ம பார்க்க வேண்டிய காரியம், என்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் இருப்பது ஒரு சில நாட்களுக்கு அல்ல, எக்ஸ்பைரி டேட் அல்ல, ஒவ்வொரு நாளும் நான் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம். தேவனுக்கு என்னுடைய தேவனுக்கு அவருடைய சமூகத்தில் என்னுடைய இருதயம் உத்தமமாய் நான் காத்துக்கொண்டால் அவருடைய வல்லமையை என் மூலமாய் விளங்க செய்வார். ஆனால் என்ன நடந்தது பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்துக்கு அனுப்பி, நான் யாரை சார்ந்து இருக்கிறேன் அப்படின்றதனுடைய அடிப்படையில் தான் என்னுடைய நடவடிக்கையும் மாறும். இதற்கு முன்பு 15ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் பார்க்கிறோம். என்ன பார்த்தோம்? அவன் தகப்பனுக்காகவும் தன்னுடைய காரியங்களுக்காகவும் என்ன செய்யறானா, பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் அவன் எடுத்துக்கொண்டு எங்க கொண்டு வைக்கிறான்? தேவாலயத்தில் வைக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் போது யார் அந்த பிரச்சனை உண்டாகிறது? இவன் யூதாவின் ராஜாவா இருக்கிறான். இஸ்ரவேலின் ராஜா பாஷா அவனுக்கு விரோதமாய் வரும்போது இவர்கள் எல்லாம் யாரு? சமஸ்த இஸ்ரவேலாய் இருக்கும்போது இவர்கள் எல்லாம் ஒரே சகோதரர்களா இருந்தாங்க. அவனோடு கூட பேசி அந்த சமரசம் செய்ய முடியல, இல்ல கர்த்தரை தேட முடியல. இவன் என்ன செய்தான்? சீரியாவின் ராஜா பெனதாதுக்கு என்ன செய்தானா, ஆலயத்தில் உள்ள பொக்கிஷங்களையும், அந்த ரெண்டாவது வசனம் பார்ப்போமே, இல்ல வாசிட்டோம். அது என்னது? கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னையும் ராஜாக்கு என்ன செய்யறான்? என்னுடைய இருதயம் உத்தமமாய் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமா இருக்கும்போது எனக்கு உண்டானவைகள் எல்லாம் ஆலயத்தில் கொண்டு போய் வைக்கணும்ன்ற ஒரு ஆசை அவனுக்கு வருது. ஆனால் ஒரு பிரச்சனை வருது. என்னுடைய இருதயம் கர்த்தரை சார்ந்து இல்லாம இருக்கும்போது இந்த பிரச்சனைகளை டீல் பண்றதுக்கு நான் என்ன ஆப்ஷன்ஸ் வைத்திருக்கிறேனோ அதை தேடி போகுது. எப்போ தெரியுது? ஆலயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறான்? ஹல்லேலூயா. இதை பின்னணியமாய் கொண்டுதான் இந்த நம்ம வாசித்த 9ஆம் வசனத்தை நாம் மையப்படுத்தி இந்த காலை வேளையில் நம்ம பேசுகிறோம்ல. எடுத்துக்கொள்வோமே, மறுபடியும் வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். இப்பொழுது இந்த தீர்க்கதரிசி சொன்னவன என்ன தெரியுமா பனிஷ்மெண்ட்? இந்த தீர்க்கதரிசி என்ன செய்தானா? அடிச்சு ஜெயிலில் போட்டான். இல்ல இப்படி பண்ணிருப்பானு ஒரு கோவம் வரும். நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணுறோம். நமக்கு சாதகமாக சொல்லும் போது, வாங்க சார், போதகரே நல்ல வார்த்தை சொன்னீங்க, வாங்க நல்ல ஒரு காணிக்கையை வெயிட்டாக கொடுப்போம் அப்படின்னு. இல்லை, விரோதமாக சொல்லிட்டேன்னா இந்த பக்கம் வந்துடாத, இல்லை இது நமக்கு இல்லை, இந்த வார்த்தை இந்த தீர்க்க தரிசனம் எனக்கு இல்லை, அப்படிதான் இவன் என்ன செய்யறான்? ஏன்? அவன் தேவனை சாராது இருந்தபடியினால கர்த்தருடைய வார்த்தை அவனால் என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. இங்கு சொல்லப்பட்ட வாசிக்க ஏற்பட்ட முன்னாடி வசனத்தை போவோமே, இதுதான் கரெக்ட். 8வது வசனத்துல கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும், இல்ல 9வது வசனம் தாமா, உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஆசாவுக்கு மாத்திரம் அனனியா சொன்ன வார்த்தை அல்ல, இன்றும் அவருடைய கர்த்தருடைய வார்த்தை. கண்கள் பூமி எங்கும். யார் நம்புறீங்க? சங்கீதம் 139 சொல்லிருக்கலாம், அவருடைய கண்கள் எங்க போனாலும் என்ன செய்யுது? இன்னைக்கு நம்ம நம்புறோம் இல்ல, ஒரு சிப்பு வச்சாங்கன்னா அந்த சிப்பு என்ன செய்யுது? இல்ல நம்ம மொபைல் எங்க போனாலும் நம்ம ஜியோகிராபிக்கல் லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ணுது. இது நம்புறோம். இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கார்? நம்மளுடைய லொகேஷன் மேப்பை மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளிந்திரியங்களை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார், நம்மை முற்றிலுமாய் அறிந்திருக்கிறார். இல்லை, நீதிமொழிகள் 15:3 எடுத்துக்கொள்வோமே. நீதிமொழிகள் 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நல்லவங்களை மட்டும் தான் பார்க்கல, நல்லவர்கள் அவருடைய இருதயத்தின் உத்தமத்தின் நிமித்தமாய் அவர் தம்முடைய வல்லமையை அவர்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிறார், பயன்படுத்துகிறார். தீயோர் மேல் அவர் என்ன செய்யறாரு? அவர் தீதான காரியங்களை கட்டளையிடுகிறார். அப்போ அவருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது?
உலாவுகிறது. இன்னைக்கு ஒரு மனிதனை அல்ல, ஒரு ஆசாவை அல்ல, உங்கள் அனைவரையும் அவருடைய இருதயம், என்னுடைய இருதயம் கர்த்தருக்குடைய சமூகத்தில் உத்தமமா இருக்குதான்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? அறிந்து கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படிதானே? இல்லை, இதுவரையும் நல்லா தான் இருந்தது பாஸ்டர், திடீர்னு யூட்டன் எடுத்து எங்க கிட்ட வரீங்களே, ஆசா இன்னொருத்தன் கதையை கேட்கும்போது நல்லா தான் இருக்கும் இல்லை? இப்போ எடுத்துக்கொள்ளும் பாருங்க, சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு தூளை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஹல்லேலூயா. 2 காரியங்களை நம்ம அங்க பார்க்கிறோம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அடுத்தது பாருங்க, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய எத்தனை கண்கள்? ஆமா, 7 கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கின்ற தூக்கு நூலை சந்தோஷமா பார்க்குது. நம்மளை பார்க்கும்போது சந்தோஷமா பார்ப்பாரா? அவரு எவ்வளோ நாளாக இருக்கிறான், சர்ச்சுக்கு வரான், வேதனையா இருக்குதுப்பா சொல்லுவான். இந்த பிள்ளைக்கு எல்லாம் கொடுக்குறேன், தத்தியா இருக்குதே, எவ்வளோ சொல்லி கொடுக்குறோம் இல்லை? கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலின் தூக்கு நூல், பிளம்பிங் லைன். என்னது பிளம்பிங் லைனானது? ஒரு கட்டடம் கட்டும்போது செவுரு நேரா இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு, செவுரு கட்டினோன்னு மேல இருந்து ஒரு நூல், கீழே ஒரு இரும்பு மாதிரி வெயிட்டா இருக்கிறத வச்சு என்ன செய்வாங்க? லெவலா இருக்குதா? என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை லெவலா இருக்குதா? யார் செக் பண்றா? நான் கட்டிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம செங்கல் மேல அடி பிடிச்சி உடனே மாடியை கட்டிடுறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை சீரா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டமைக்கிறேனா? அவர் 2 கண்கள் இல்லை, 7 கண்களோடு கூட அவர் என்ன செய்றார்? பார்த்து கொண்டே இருக்கிறார். 7 ஆவிகள், 7 கண்கள் அப்படின்னு இருக்குது. 7 கண்கள்ல 7 கண்கள் உடையவராய் அவர் என்ன செய்றாரு? என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ ஓட்டத்துல நான் செய்கின்றத 2 கண்களால் அல்ல, 7 கண்கள். நீங்க நம்ம பார்க்கிறோம் 3 டைமென்ஷன், 3 கண்ணு, 3 டைமென்ஷன்ஸ். இவர் எத்தனை டைமென்ஷன்ல பார்க்கிறார் நம்மள? ஆமா, 7 டைமென்ஷன்ஸ்ல. நாம் எந்த நோக்கத்தோடு கூட செய்கிறோம்? எப்படி தூக்கு நூலை வச்சு பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் எப்படி கட்டுகிறேன், என்னுடைய ஆவிக்குரிய பில்டிங் எப்படி இருக்குது, இதெல்லாம் அவர் என்ன செய்றாரு? இதை பார்த்து தான் எனக்கு உத்தம இருதயம் இருக்குதா அப்படின்னு அவர் என்ன செய்றாரு? பார்க்கிறார். 7 கண்கள் உடையவராக இருக்கிறார். 7 கண்கள் எங்க பாஸ்டர் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பாருங்க, இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. 7 கண்கள் செருபாபேலின் தூக்கு நூல் அப்படின்றத பார்த்தோம்ல, இதை மைண்ட்ல வச்சுக்கலாம், எடுத்துக்குவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வனமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். அந்த 7 கண்கள் யாரா? 7 ஆவிகளா இருக்கின்றது. 7 ஆவிகளை கொடுத்து வரும் வாரங்களில் நாம் பார்க்கலாம். 7 ஆவிகள் தான் என்ன செய்து? பரிசுத்த ஆவியை உடையவனாய் இருக்கிற என்னை ஆராய்ந்து பார்க்கின்ற இந்த 7 ஆவிகள் என்ன செய்து? என்னை அறிகிறதற்காக, என்னை புரிந்து கொள்வதற்காக 7 கர்த்தருடைய ஆவிகள் என்ன செய்கிறது? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது, மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அவைகள் என் உள்ளிந்திரங்களை எல்லாம் என்ன செய்கிறதா? ஆராய்ந்து அறிகிறது. என்னுடைய ஸ்பிரிட் என்ன என்பதை என்ன செய்கிறது? ஸ்கேன் பண்ணி அறிஞ்சுகிறது. நம்ம ஒருவேளை ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது என்னுடைய போனை ஸ்கேன் பண்ணா போனை மாத்திரம் ஸ்கேன் பண்ணுது. யாராவது எந்த ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஆவியை ஸ்கேன் பண்ணுதா? இல்ல. என்னுடைய ஸ்கல்ல ஸ்கேன் பண்ணுது, இல்ல என்னுடைய ஆர்கன்ஸை ஸ்கேன் பண்ணுது. ஆனால் தேவனுடைய ஆவி என்னுடைய ஆவியை என்ன செய்கிறது? நிதானித்து அறிகிறது. இந்த ஆவி தான் டெஸ்ட் கொடுக்குற, என்ன செய்யுது? டெஸ்ட் பண்ணி என்னுடைய இருதயம் உத்தமமா இருக்கிறதா என்பதை என்ன செய்கிறது? அறிந்து ஆராய்ந்து பார்க்கிறது.
இன்னைக்கு அப்படிப்பட்ட ஸ்கேனிங் ரூமில் போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? 1 மாதம் டைம் கொடுங்க கர்த்தாவே, அதுக்குள்ளே நான் எல்லாம் என்ன செய்கிறேன், சரி பண்ணிட்டு வரேன். இல்லை, ஹாஸ்பிட்டல் போனால் பிளட் டெஸ்ட் செக் பண்ணலாமா, கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் ஒரு 3 மாதத்தில் எல்லாம் வெட்டி முறிச்சிட்டு அப்புறம் வந்து காட்டுறேன். இல்லை, செக் பண்ணால் நமக்கு பயம், எங்கடா இருக்குது அதிகம்னு சொல்ல போகிறாங்களோ, கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். நம்ம அப்படி அந்த 3 மாதத்தில் ஒன்றும் வெட்டி முறிக்க போகிறது கிடையாது. இல்லை, இப்போ தேவன் என்னை அறிந்து ஆராய்ந்து பார்க்கணும்னா அவர் தூக்கு நூலை வச்சிருக்கிறார். என்னுடைய ஆவிக்குரிய கட்டிடத்தை நான் சரியா கட்டுறேனா? வெளியில நமக்கு ஒருவேளை பெருசா யோசிக்கலாம், வெளியில நமக்கு காரியங்களை பகட்டாய் காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் கர்த்தரோ என்னுடைய ஆவியை நிறுத்து பார்க்கிறார். எந்த ஆவியில நான் ஒருவரோடு கூட பேசுறேன், என்னுடைய ஆவி கர்த்தருக்கு முன்பதாக இல்ல, ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அடுத்தது இல்ல, பரலோக ராஜ்யம் அப்படிதானே. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்னுடைய ஆவியில் எளிமையான ஒரு காரியம் இல்லை, என்னோட ஆவியில் ஒரு பெருமை இருக்குதா? ஆசாவை குறித்து பார்க்கும்போது 15வது வசனத்தில், கடைசி முந்தின வசனத்தில், அவன் மேடைகளை வச்சுட்டு தான் இருந்தான், ஆனா உத்தம இருதயத்தோடு இருந்தான். என்னுடைய வாழ்க்கையில் உத்தமனா நான் இருக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நான் எங்கேயோ ஒரு காரியத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னா, இந்த 7 கண்களுடைய இல்லை 7 கண்கள் இல்லை 7 ஆவிகள் என்னை அறிந்து ஆராயும் போது, எனக்குள் இருக்கின்ற மேடைகளை பார்க்கும்போது என்னுடைய இருதயம் உத்தமமா இருக்குதா என்ன, அது ஒரு கொஸ்டின் மார்க், கேள்வி. அப்போ என்னுடைய உத்தம கர்த்தருக்கு முன்பதாக உத்தம இருதயம் உள்ளவனா இருக்கணும்னா என்னை சர்டிஃபை பண்றது யாரு? கர்த்தராகிய தேவன். என்னுடைய பார்வையினால் அல்ல, என்னுடைய பார்வைக்கு நான் உத்தமமா இருக்கிறது அல்ல, தேவனுடைய பார்வைக்கு என்ன செய்யணும்? உண்மையும் நன்மையும் செம்மையும் செய்கிறவனாய் மாறணும். கர்த்தர் இருதயத்தை நம்ம என்ன செய்யறோம்? வெளி தோற்றத்தை பார்த்து தான் அந்த மனுஷனை எடை போடுறோம். கர்த்தர் என்ன செய்யறாரு? உள்ள இருந்து தான் பார்க்கிறார். தாவீதை பார்க்க போற சாமுவேல் கிட்ட கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். அவன் வெளியில பார்க்கறான், ஆஹா ஜட்ஜாண்டிக்கா இருக்கிறார், இவர் தான் பெரிய அடுத்த ஹீரோ, இவர் தான் அடுத்த நபர், இவர் தான் அப்படின்னு தீர்மானிச்சு என்ன செய்யறாங்க? அவர்கிட்ட அபிஷேகம் பண்ண போகும்போது தான் கர்த்தருடைய வார்த்தை கேட்குது. மனுஷனோ எதை பார்க்கறான்? ஆமா, இன்னைக்கு சொல்லணும்னா மனுஷனோ பர்ஸை தான் பார்க்கறான், பணத்தை பார்க்கறான், அதை பார்த்து தான் ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கான். மனுஷனோ பணத்தை பார்க்க, இன்னைக்கு இருந்தா அப்படி நம்ம சொல்லலாம், மனுஷன் பணத்தை பார்க்கறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கறான். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னா என்னுடைய மாற்றங்கள் உள்ளிருந்து வெளியில வரணும், வெளியில இருந்து உள்ள அல்ல. உள்ளிருந்து வெளியே வருவதுதான் தேவன் நம்ம செயல்பட நம்ம உருவாக்க செய்கிற தேவனா இருக்கிறார். ஆசா ஆரம்பிக்கும் போது சரியா தான் ஆரம்பிச்சான். 35 ஆண்டுகள் அவனுடைய தேசத்தில் யுத்தம் இல்லாமல் இருந்தது, அமெரிக்கையா இருந்தது. அவன் பட்டணங்களை கட்டினா, எல்லா காரியங்களையும் செய்தான். ஆனால் ஒரு பிரச்சனையில அவன் தேவனை சார்ந்து இருக்காம பெனதாதை, தன்னுடைய விரோதியை சார்ந்து, அவனுக்கு என்ன செய்யறான்? ஒரு சின்ன லஞ்சம், அவனுடைய வேலை நடக்கணும்னு சின்ன ஒரு கிஃப்ட், லஞ்சம்னு சொல்லாதீங்க பாஸ்டர், கிஃப்ட் கொடுத்தோம் இல்ல, எப்படி வேணாலும் நம்ம பெயர் வச்சுக்கலாம். ஆனா கர்த்தருக்கு தெரியும், ஏன்னா அவர் என் ஆவியை அறிந்திருக்கிறார். எந்த நோக்கத்தோடு கூட நான் ஒரு மனுஷனோடு பேசுறேன், எந்த நோக்கத்தோடு ஒருத்தங்க ஒரு நன்மை பெற்ற ஒருவோடு பேசும்போது அதை அவர்களோடு கூட சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளணும். இல்லை உள்ளுக்குள்ள ஆஹா இவங்களுக்கு மட்டும் எப்படி நடந்தது, கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். இல்லை, அதனாலதான் சந்தோஷப்படுகிறவர்களோடு நீங்களும் சந்தோஷப்படுங்க, வேதம் சொல்லுகிறது. அப்ப என்னுடைய இருதயம் உத்தமமாய் இருப்பதனுடைய நோக்கம் என்ன? அவர் தமது வல்லமையை விளங்க செய்யும்படி. இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் தான் நம்ம கத்துட்டோம். என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராய் உத்தமமாய் இருந்தா அவருடைய வல்லமையை என் மூலமா என்ன செய்கிறார்? அவரு செயல்படுத்துகிறார். என்னுடைய உள்ளம் என்னுடைய இருதயம் உத்தமமா இருக்குதான்னு அவர் என்ன செய்யறாரு? 7 கண்கள் 7 ஆவிகள் என்ன செய்து சீர்தூக்கி பார்க்கிறது. ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து கடந்து போகலாம். ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். ஏசாயா 28:17. நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். ஹல்லேலூயா. நான் நியாயத்தை நூலும் நீதியை
தூக்கு நூலுமாய் வைப்பேன். அவர் நம்ம எப்படி அளந்து பார்க்கிறாரு? நீதி செய்கிறவர்களாய், நியாயம் விசாரிக்கிறவர்களாய், நியாயம் செய்கிறவர்களாய் நம்ம இருக்கும்போது அவர் தூக்கு நூலை கொண்டு நம்ம என்ன செய்றாரு? நம்மை அளந்து பார்க்கிறார். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலையால். அவர் நல்லோர். அவர் என்ன செய்றார்? அவர் கண் பூமி எங்கும் உலாவுகிறது. நல்லோரையும் பார்க்கிறாரு, தீயோரையும் பார்க்கிறாரு. அதற்கு தக்க பலனை, அதற்கு தக்க தண்டனையை, அதர் ரிவார்டை கர்த்தர் என்ன செய்றார்? இந்த கால வேளையில் கர்த்தாவே என்னுடைய இருதயத்தை சில நேரம் சில காரியங்கள் பண்ணும்போது நம்ம மைண்டில் என்ன செய்யுது? ஆவியானவர் உணர்த்துறாரு, இது உன்னிடத்திலிருந்து நான் என்ன செய்யலை, எதிர்பார்க்கல. அதை உடனே நம்ம புரிந்து கொண்டு மறுபடியும் செய்யாதபடி, செய்த தவறை கர்த்தரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் செய்யாதபடி காத்துக்கொள்வது தான் என்னுடைய இருதயத்தை உத்தமமாய் நடத்துவதற்கு. அவன் சொன்னால விக்கிரக தோப்புகள் எல்லாம் உடைக்கிறான், தேவனுடைய கற்பனைகளையும் கர்த்தருடைய வார்த்தையும் என்ன செய்தான்? தேசத்தில் கற்பிக்கிறான். என்னை கற்பிக்கணும், எனக்கு நான் கற்றுக்கொள்ளணும். என்னைக்கு எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கே நம்மளுடைய அழிவு ஆரம்பமானது. நான் கற்றுக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் கர்த்தாவே என்னோடு கூட நீர் பேசினதுக்காக நன்றி. எத்தனை பேர் கர்த்தர் என்னோடு பேசினான்றீங்க? உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போமா?